வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க ஒரு சூப்பரான பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போஸ்டிங்ஸுக்கு அப்ளை பண்ணால் நீங்கள் 10ஆம் வகுப்பை பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th டிகிரி, டிப்ளமோ, ஐடி, பிஜி இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். இதோட எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் லாங்குவேஜஸ்லேயே அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்கச்சக்க வேகன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஆல் ஃபீமேல் கேட்டகரி, எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு ஃபீஸே கிடையாது. இவங்க ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. சேலரியை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் சேலரி உங்களுக்கு 21,700 69,100 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 30,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு கான்ஸ்டபிள் ஜிடி கேடரில் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. போஸ்டிங்ஸ் உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே இருக்க இராணுவ படைகளில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த இராணுவ படைகளில் உங்களுக்கு கான்ஸ்டபிள் ஜிடி வேக்கன்சிஸ் ஃபில் பண்ணுறதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைனில் ஃபீஸ் பெய்ட் பண்ணுறதுக்கு ஜனவரி 1, 2026 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஜனவரி 8ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கான சிபிஇ எக்ஸாமினேஷன், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 2026 பிப்ரவரிலேருந்து ஏப்ரல் மாதத்துக்குள்ளே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு சிபிஇ எக்ஸாமினேஷன் இருக்கும். அந்த எக்ஸாமினேஷன் 13 ரீஜனல் லாங்குவேஜஸில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா தமிழுமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதோட எக்ஸாமை நீங்கள் தமிழ் லாங்குவேஜஸ்லேயே அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், மெடிக்கல் டெஸ்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சேலரியை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21,700 மேக்ஸிமம் 69,100 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் இனிஷியல் சேலரி 30,000க்கு மேலே இருக்கும். ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் இது தான். www.ssc.gov.in அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். இங்கே வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் மேல் ஃபீமேல் அப்படின்னு சொல்லி 2 கேட்டகரிக்கும் தனித்தனியாக என்னென்ன ஃபோர்ஸில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, கம்யூனிட்டி வாரியாக எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப், அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 524 வேக்கன்சிஸும் பெண்களுக்கு 92 வேக்கன்சிஸும் இருக்குது. சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சிஐஎஸ்எஃப்பில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 13,135 வேக்கன்சிஸும் பெண்களுக்கு 1,460 வேக்கன்சிஸும் இருக்குது. அடுத்து சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், இதில் உங்களுக்கு ஆண்களுக்கு 5,366 வேக்கன்சிஸும் பெண்களுக்கு 124 வேக்கன்சிஸும் இருக்குது. எஸ்எஸ்பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்களுக்கு 1,764 வேக்கன்சிஸும் பெண்களுக்கு வேக்கன்சிஸ் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடிபிபி இண்டோ டிபெட்டன் பார்டர் ஃபோர்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்களுக்கு 1,099 வேக்கன்சிஸ் பெண்களுக்கு 194 வேக்கன்சிஸ் இருக்குது. அசாம் ரிஃபல்ஸ் ஏஆர், இதில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 1,566 வேக்கன்சிஸும் பெண்களுக்கு 150 வேக்கன்சிஸும் இருக்குது. அடுத்து எஸ்எஸ்எஃப்பில் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23 வேக்கன்சிஸ் பெண்களுக்கு வேக்கன்சிஸ் இல்லை. ஓகேங்களா? மொத்தமாக ஆண்களுக்கு 23,467 வேக்கன்சிஸும் பெண்களுக்கு 2,020 வேக்கன்சிஸும் இருக்குது. டோட்டல் வேக்கன்சிஸ் 25,487 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இதுவுமே டென்டேட்டிவ் வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆக டிக்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆல் இண்டியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள்.
ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம், எலிஜிபிள் தான். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 23 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜனவரி 2, 2003 ஜனவரி 1, 2008 இந்த டேட்குள்ளே பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அவங்க 28 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஓபிசினா 3 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அவங்க 26 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான். இந்த நோட்டிஃபிகேஷனை குரூஷியல் டேட்டு ஜனவரி 1, 2026. இந்த டேட்குள்ளே அவங்க கேட்குற ஏஜ் லிமிட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு மீட் ஆகுதுன்னா நீங்கள் எலிஜிபிள். நீங்கள் 10th ஸ்டாண்டர்டுக்கு மேலே 12th எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, பிஜின்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். நீங்கள் என்சிசி சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சென்டிவ் அண்ட் போனஸ் மார்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது. ஸோ ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் 100 rupees ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயுமே உமன் கேண்டிடேட்ஸ்க்கு, எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கவங்க 100 rupees ஃபீஸ் பெய்ட் பண்ணணும். இதையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்பயே ஃபீஸுமே ஆன்லைன் மூலமாகவே பெய்ட் பண்ணிக்கலாம். சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு சவுதர்ன் ரீஜியனில் வருவோம். ஸோ சவுதர்ன் ரீஜியனில் புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், கிருஷ்ணகிரி இந்த லொக்கேஷன்ஸில் இதோட சிபிஇ எக்ஸாமினேஷன்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இது தான். அதாவது உங்களுக்கு 80 கொஸ்டின்ஸ், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க் இருக்கும். அதே மாதிரி இது வந்து 4 பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் ஏல ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 20 கொஸ்டின்ஸ் 40 மார்க்குக்கு நடக்கும். பார்ட் பியில் ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் ரிலேட்டடாக 20 கொஸ்டின்ஸ் 40 மார்க்குக்கு இருக்கும். பார்ட் சியில் எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் 20 கொஸ்டின்ஸ் 40 மார்க்குக்கும். பார்ட் டியில் இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில் 20 கொஸ்டின்ஸ் 40 மார்க்குக்கு. மொத்தம் 1 மணி நேரம் உங்களுக்கு இதோட எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்லேயே இதோட எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அதோட சிலபஸ் டீட்டெயில்ஸ் இது தான், ஓகேங்களா. ஒவ்வொரு பாட்டுக்கும் தனித்தனியாக சிலபஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஸ் வைப்பாங்க. அதோட டாஸ்க் டீட்டெயில்ஸ், மேலுக்கு என்ன மாதிரி டாஸ்க் இருக்கும், ஃபீமேலுக்கு என்ன மாதிரி டாஸ்க் இருக்குங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் மேல் வந்து 170 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும், ஃபீமேல் 157 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட மெஷர்மெண்ட்ஸுமே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். அப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் 34வது பேஜிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. முக்கியமாக உங்களுக்கு ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, வேலிடான ஆக்டிவான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். இதுவுமே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டோட டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், என்ன சைஸ், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், இந்த மாதிரி எல்லாமே A to Z இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. இதை டீட்டெயில்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணாலே ஈஸியாக ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.